தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் வசனம் 1 முதல் 8 முடிய உள்ள வசனம். நாம் எவ்வாறு மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் உவமையின் மூலமாக இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு மனம் தளராமல் எப்பொழுதுமே நாம் இறைவனிடம் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை மிக தெள்ள தெளிவாக கூறுகின்றது. ஒரு கைம்பெண் அந்த ஊரிலே உள்ள நேர்மையற்ற நடுவரிடம் சென்று உதவி கேட்கின்றார். ஆனால் அவன் கைம்பெண்ணின் பொருட்டு அவளுக்கு நீதி வழங்க மறுக்கின்றார். ஆனால் அந்த கைம்பெண் அவரை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது அவர் கூறுகின்றார், இந்த கைம்பெண்ணின் தொந்தரவின் பொருட்டு நான் நீதி வழங்குவேன் என்று கூறி அந்த கைம்பெண்ணுக்கு நீதி வழங்குகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது போலத்தான் நாமும் நம்முடைய இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். ஏதோ 1 நாள் 2 நாள் 3 நாள் ஜெபித்துவிட்டு இறைவன் என்னுடைய குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் என்னை அன்பு செய்யவில்லை, அவர் என்னோடு இருக்கவில்லை என்று நாம் கூறிவிட்டு செல்லக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். பக்தியோடும் உருக்கத்தோடும் ஜெபிக்க வேண்டும். இறைவன் இரக்கம் உள்ளவர். அவர் தாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் அன்பு செய்கின்றார். அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கின்ற இறைவன். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளிலே இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். நாம் மனம் தளராமல் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். எந்த காரியத்துக்காக ஜெபிக்கின்றோமோ அந்த காரியத்தை முன்வைத்து ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீரும் அருளும் என்றும் உங்களோடு இருக்க நாம் இறைவனிடம் சிறப்பாக வேண்டுவோம். அன்பு ஆண்டவரே, இந்த புதிய நாளை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஆராதனையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தினோம். எங்களை துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகளில் எங்களுக்கு பக்கபலமாகிறோம். எங்களோடு இருந்து எங்களை நீர் ஆண்டு வழிநடத்தியவர்கள் நம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் எவ்வளவுதான் தவறுகள் குற்றங்கள் செய்தாலும் அவற்றை அனைத்தையும் மன்னித்து உமது அன்பின் பிள்ளைகளாக எங்களை மாற்றியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.